சார், அந்த அப்டேட்டுகளை நம்ம இன்றைய காலை முதல் சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக பார்த்துட்டு வரோம். இது சம்பந்தமா தொடர்ந்து நம்ம செய்தி தலைமை சண்முக சுந்தரம் அவர்கள்கிட்டையும் பேசிட்டு இருக்கோம். அதே போல நேரலையில எமது செய்தியாளர் மனோகரனும் இணைப்பில் இருக்கிறார். மனோகரன், நீங்க எந்த பகுதியில இருக்கிறீங்க? அங்கு எந்த அளவிற்கு மழை பொழிவு இருக்குது? தரைக்காற்று எந்த அளவுக்கு வீசுது? அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் என்ன? அதாவது இப்போ நாம மாமல்லபுரம் அருகே கோவளம் பகுதியில் தான் இருக்கிறோம். இங்கே பார்த்தோம் என்றால் மழையானது சற்று குறைந்த நிலையில் தற்போது வேகம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதே போல காற்றும் சுழன்று அடிப்பதால் இப்பகுதியில் சீற்றம் கடலுடைய சீற்றம் அதிகமாகவே காணப்படுகிறது. பொதுவாக புயலின் போது அனைத்து தரப்பு மக்களும் ஒரு பெரும் பாதிப்பு ஏற்படக்கூடும். இதில் குறிப்பாக இந்த மீனவ மக்கள் பெருமளவு ஒரு பாதிப்பானது ஏற்படுகிறது. என்னவென்றால் ஒவ்வொரு இந்த புயலின் போதும் இந்த படகுகள் சேதாரமாவது அவர்களால் அந்த வாழ்வாதாரத்திலிருந்து மீண்டு வர முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கின்றனர். தற்போது இந்த மழையானது வேகம் எடுக்க தொடங்கியுள்ளது. தற்போது அந்த காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கும். கடலின் சீற்றமானது அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது. படிப்படியாக கடலின் அந்த உயர் மட்டமும் தற்போது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த காட்சியை நாமால் காண முடிகிறது. இந்த காற்றின் சீற்றம் அதிகமாக இருப்பதாலும் கடல் அலை அதிகமாக இருப்பதாலும் இங்கு நிறுத்த வைக்கப்பட்டிருக்க இந்த படகுகள் சேதமாவதற்கு ஒரு வாய்ப்புள்ளதாகவும் கருதப்படுகிறது. அதே போல இப்பகுதியை சேர்ந்த ஐயா, இங்க வாங்க, மீனவர் ஒருவர் நம்முடன் இருக்கிறார். அதாவது ஐயா, ஒவ்வொரு மழை காலங்களிலும் இங்க வரக்கூடிய இந்த புயல்ல என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுகிறது? நீங்க எவ்வளவு புயலை சந்திச்சிருக்கீங்க? உங்களுடைய அரசு கிட்ட கோரிக்கைகள் என்ன? நான் தானா புயல், கடல் புயல் எல்லாம் தானா புயல், கடல் புயல் எல்லாம் சந்திச்சிருக்கேன் ஐயா. இந்த தடவை கடல் ரொம்ப சீற்றம் அதிகமா இருந்தனால 15 அடி உயரத்துக்கு மேல கடல் அலை கொண்டு இருக்குது. அது காற்று மழையும் சுழன்று அடிக்கும் போது எங்களுக்கு படகை எடுத்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எங்க ஒரு படகோட மோதி கொண்டு சேதம் அடைஞ்சு இருக்குது. இது அரசு அறிவித்தபடி 6 நாட்களை நாங்கள் மீன் பிடிக்க செல்லவில்லை. எல்லாம் வீட்டில் உள்ள முடங்கி இருக்கிறோம். படகு வலைகளும் சேதம் எடுத்து வைக்க இடமோ இல்லை. இதை விட்டு நாங்கள் வெளியே படகுகள் வழி கொண்டு செல்ல முடியாது. கடலோட இங்க மோதி இருக்கிறதுனால அரசு பார்வையிட்டு எங்களுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். படகுகள் நீங்க சேஃப்டியா நிறுத்தி வைக்கிறதுக்கு என்ன மாதிரி வசதிகள் உங்களுக்கு தேவைப்படுது? அரசு கிட்ட நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எங்களுக்கு படகு நிறுத்தக்கூடிய இடமானது எல்லாரும் பிரைவேட் இடங்கள் எல்லாம் அடக்கி வீடுகள் பில்டிங் கட்டி வச்சிருக்கனால எங்களுக்கு படகு நிறுத்த இடம் இல்லாமல் நாங்கள் கடற்கரை ஓரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது அரசு இது பண்ணி அது எங்களுக்கு பொதுவான இடத்தை எடுத்து கொடுத்து படகு நிறுத்துறதுக்கு சேஃப்டியா நிற்கிறதுக்கு இடம் கொடுத்தால் நல்லா பார்வை கொடுக்கும் கேட்டுக்கொள்கிறேன். பானு, அதாவது இவர்கள் கூறியது போல இந்த படகை பயன்படுத்தக்கூடியவர்கள் படகை வெகு தூரம் கொண்டோ இவர்கள் நிறுத்த முடியாது. கடற்கரை ஓரம் மட்டுமே இவர்கள் ஒரு பாதுகாப்பு இந்த மாதிரி புயல் நேரத்தில் பாதுகாப்பாக நிறுத்த முடியும். அதற்காக கடற்கரை ஓரமாக இவர்களுக்கு இந்த படகை நிறுத்துவதற்கான ஒரு ஏதுவான இட வசதியை செய்து தர வேண்டும். அதே போல இவர் ஒரு காரணம் கூறுகிறார். என்னவென்றால் பல கோடி ரூபாய் போகக்கூடிய இந்த கடற்கரை ஓர உள்ள நிலங்கள் எங்களுக்கு தர மறுக்கிறார்கள். அதாவது அந்த மாதிரி இடங்கள் கொடுக்கப்பட்டால் எங்களுடைய வாழ்வாதாரம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது. இது போன்ற புயலிலிருந்து நாங்கள் ஓரளவுக்கு தப்பிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். பானு.